സ്തുതിച്ചിടുക. നന്മകൾ ഓർത്ത് പാടി സ്തുതിച്ചിടുക. തന്റെ കൃപയല്ലോ, തന്റെ കൃപയല്ലോ, തന്റെ കൃപയല്ലോ, തന്റെ കൃപയല്ലോ. കൺമണി പോലെന്നെ സൂക്ഷിച്ചത് തന്മാരാത്ത കൃപയല്ലോ. കൺമണി പോലെന്നെ സൂക്ഷിച്ചത് തന്മാരാത്ത കൃപയല്ലോ. രാവിലെ തോറും എന്നെ കൃപയാൽ സന്ദർശിച്ചു. രാവിലെ തോറും എന്നെ കൃപയാൽ സന്ദർശിച്ചു. എൻ ഭാരങ്ങൾ നീക്കി നവ്യമാം നീതി പാതയിൽ കാത്തതിനാ. എൻ ഭാരങ്ങൾ നീക്കി നവ്യമാം നീതി പാതയിൽ കാത്തതിനാ. തന്റെ കൃപയല്ലോ, തന്റെ കൃപയല്ലോ, തന്റെ കൃപയല്ലോ, തന്റെ കൃപയല്ലോ. കണ്ണാടി പോലെന്നെ സൂക്ഷിച്ചത് തന്മാരാത്ത കൃപയല്ലോ. കൺമണി പോലെന്നെ സൂക്ഷിച്ചത് തന്മാരാത്ത കൃപയല്ലോ. ക്ഷീണിതകാലം നോവും ക്ഷീണിതകാശ്വാസവും, ക്ഷീണിതകാലം നോവും ക്ഷീണിതകാശ്വാസവും ഏകും നൽവചനമെന്നാവിൽ നാൾതോറും ആകൻ നൽകിയതിനാ. ഏകും നൽവചനമെന്നാവിൽ നാൾതോറും നാഥൻ നൽകിയതിനാ. തന്റെ കൃപയല്ലോ, തന്റെ കൃപയല്ലോ, തന്റെ കൃപയല്ലോ, തന്റെ കൃപയല്ലോ. കണ്ണാടി പോലെന്നെ സൂക്ഷിച്ചത് തന്മാരാത്ത കൃപയല്ലോ. കണ്ണാടി പോലെന്നെ സൂക്ഷിച്ചത് തന്മാരാത്ത കൃപയല്ലോ. ജീവനാൽ ഞാൻ നിറഞ്ഞു, ജീവന്റെ പുതുക്കത്ത്. ജീവനാൽ ഞാൻ നിറഞ്ഞു, ജീവന്റെ പുതുക്കത്ത്. എന്നും ജീവനിൽ വാഴും ശോഭിക്കുവാനായി ഗജലം നൽകുന്നു. എന്നും ജീവനിൽ വാഴും ശോഭിക്കുവാനായി ഗജലം നൽകുന്നു. തന്റെ കൃപയല്ലോ, തന്റെ കൃപയല്ലോ, തന്റെ കൃപയല്ലോ, തന്റെ കൃപയല്ലോ. കണ്ണാടി പോലെന്നെ സൂക്ഷിച്ചത് തന്മാരാത്ത കൃപയല്ലോ. കൺമണി പോലെന്നെ സൂക്ഷിച്ചത് തന്മാരാത്ത കൃപയല്ലോ. സിയോൻ സ്വർണ്ണഗിരിയിൽ വാഴും നാരാസന്നതി. സിയോൻ സ്വർണ്ണഗിരിയിൽ വാഴും നാരാസന്നതി. എൻ
தன் பொன்முகம் காணும் சுதினம் ஆயத்த மோகமதே என் காந்தன் பொன்முகம் காணும் சுதினம் ஆயத்த மோகமதே தந்தை கிருபையல்லோ தந்தை கிருபையல்லோ தந்தை கிருபையல்லோ தந்தை கிருபையல்லோ கண்மணி போல என்னை சூக்ஷிச்சது தன் மாறாத கிருபையல்லோ கண்மணி போல என்னை சூக்ஷிச்சது தன் மாறாத கிருபையல்லோ தந்தை கிருபையல்லோ தந்தை கிருபையல்லோ தந்தை கிருபையல்லோ தந்தை கிருபையல்லோ தந்தை கிருபையல்லோ கண்மணி போல என்னை சூக்ஷிச்சது தன் மாறாத கிருபையல்லோ கண்மணி போல என்னை சூக்ஷிச்சது தன் மாறாத கிருபையல்லோ தந்தை கிருபையல்லோ தந்தை கிருபையல்லோ தந்தை கிருபையல்லோ துதபக்க சக்தி தக்கரமல்லோ கண்மணி போல என்னை சூக்ஷிச்சது தன் மாறாத கிருபையல்லோ கண்மணி போல என்னை சூக்ஷிச்சது தன் மாறாத கிருபையல்லோ கண்மணி கண்மணி போல என்னை சூக்ஷிச்சது தன் மாறாத கிருபையல்லோ 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 Jesus, thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. இந்த பாட்டுல தேவன் நமக்காக செய்த 2 அதிசயங்களை காண்கிறோம். ஒன்று, ஜீவனில் வாணி சோபிக்குவானாய் ஜீவ ஜலம் நல்குന്നു. அதாவது வாழ்க்கையில் ஜீவனில் ஆளுகை செய்து பிரகாசிக்கும்படியா ஜீவ ஜலம் ஜீவ தண்ணீரை அவர் நமக்கு தருகிறார். நேற்று ஒரு சிஸ்டர் வந்து சொன்னாங்க, நான் சுத்திகரிப்பு கூட்டத்துக்கே வந்ததில்லை இதுவரைக்கும், இதுதான் ஃபர்ஸ்ட் சுத்திகரிப்பு. அது எவ்வளோ பெரிய ஒரு அதிசயம் பாருங்க. அப்போ வரணும் அந்த மனசை கர்த்தர் கொடுத்தார். எத்தனையோ விதத்தில் நாம் கட்டப்பட்டவர்களாக இருந்தோம், எத்தனையோ கட்டுகளை அவர் உடைத்தார் இந்த நாட்களில். அப்போ அந்த ஜீவ ஜலம் தேவன் பக்கமாய் திரும்ப வேண்டும். சாதாரண ஒரு செக்யுலர் லைஃப், ஒரு பூமிக்குரிய ஒரு வாழ்க்கையை செய்து கொண்டு இருந்தோம். ஆனால் கர்த்தர் அது எல்லாரையும் மாற்றி எத்தனையோ பேர் இன்றைக்கு அந்த சுத்திகரிப்பு கூட்டத்துக்கு ஆண்டவர் கொண்டு வந்தார். ஜீவ ஜலத்தை ஜீவ தண்ணீரை பருகும்படியாக அவர் உதவி செய்தார். அது ஒரு அதிசயம். 2வது அதிசயம், கண்மணி போல என்னை சூக்ஷிச்சது, என்னை கண்ணின் மணியை போல பாதுகாத்தார். நீங்களும் நானும் சாதாரண ஆட்கள் அல்ல. நாம் எல்லாரும் அதாவது பிசாசுடைய ஹிட் லிஸ்ட்ல இருக்கிறவங்க. நீ உங்களை கொல்லணும், என்னை கொல்லணும், பிசாசு நரகத்துல லிஸ்ட் வச்சிருக்கிறாங்க. அதுல நீங்கெல்லாம் உங்க பேர் என் பேர்லாம் இருக்கு. எத்தனை முறை சுத்தி வந்திருப்பான் தெரியுமா? ஆனா இன்னைக்கு உயிரோடு இருக்கிறோம். அதுவே அதிசயம். ஏனென்றால் நம்மை தேவன் கண்ணின் மணியை போல பாதுகாத்து வருகிறார். ஆகையால் நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. சியோன் ஸ்வர்ணகிரியில், அதாவது சியோனுடைய பொன்மயமான மலையில் நான் ஆளுகை செய்கிற நாள் சமீபமா இருக்கிறது. என் காந்தன் என்னுடைய மணவாளனுடைய முகத்தை நான் காணப்போகிறேன். ஆகிய அந்த 2 சரணங்களையும் பல்லவியையும் நாம் பாடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நமக்கு நம்முடைய நம்பிக்கையும் புதுப்பிப்போமாக. ജീവനാൽ ഞാൻ നിറഞ്ഞു, ജീവന്റെ പുതുക്കത്ത്. ജീവനാൽ ഞാൻ നിറഞ്ഞു, ജീവന്റെ പുതുക്കത്ത്. എന്നും ജീവനിൽ വാഴു ശോഭിക്കുവാനായി ജീവജലം. அந்த ஜீவ தண்ணீரை பெற்றவர்கள் ஆண்டவரை பாடுவோம். ജീവജലം നൽകുന്നു,
தந்தை கிருபையல்லோ தன் திவ்ய கிருபையல்லோ தந்தை கிருபையல்லோ தன் திவ்ய கிருபையல்லோ கண்மணி போல என்னை சூட்சிச்சது தன் மாறாத கிருபையல்லோ கண்மணி போல என்னை சூட்சிச்சது தன் மாறாத கிருபையல் நம்பிக்கையை புதுப்பிப்போம் சீயோன் ஸ்வர்ணகிரியில் வாழும் நாளா சொந்தமே சீயோன் ஸ்வர்ணகிரியில் வாழும் நாளா சொந்தமே என் காவின் பொன்முகம் காணும் சுரீனம் சாயத்திர மோகமதே என் காவின் பொன்முகம் காணும் சுரீனம் சாயத்திர மோகமதே தந்தை கிருபையல்லோ தந்தைய கிருபையல்லோ ஆமென் தந்தை கிருபையல்லோ தந்தைய கிருபையல்லோ கண்மணி போல என்னை சூட்சிச்சது தன் மாறாத கிருபையல்லோ கண்மணி போல என்னை சூட்சிச்சது தன் மாறாத கிருபையல் தந்தை கிருபையல்லோ தந்தை கிருபையல்லோ tuda bakasha bakatuda karabanya tuda tந்தை கிருபையல்லோ கண்மணி போல என்னை சூட்சிச்சது தன் மாறாத கிருபையல்லோ கண்மணி போல என்னை சூட்சிச்சது தன் மாறாத கிருபையல்லோ கண்மணி கண்மணி போல என்னை சூட்சிச்சது தன் மாறாத கிருபையல்லோ கண்மணி போல என்னை சூட்சிச்சது தன் மாறாத கிருபையல்லோ கண்மணி போல என்னை சூட்சிச்சது Thank you, Lord. Stotram Yesue, 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 Stotram Yesue. Jesus, praise you, we praise you. பிசாசுடைய கையிலிருந்து நம்மை பாதுகாக்க மனுஷர்கள் மத்தியில எந்த ஆயுதம் இல்லை, எந்த மனுஷனும் இல்லை, எந்த காவலும் இல்லை. ஆகையால் தேவனே நம்மை காவல் செய்கிறார். அதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம். Stotram, 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 Stotram. நம்முடைய தற்காப்பு இயற்கையான தற்காப்பு முறையை பாருங்க. யாராவது கல்லெறிய வந்தா, அடிக்க வந்தா, முதலாவது நம்முடைய கண்ணை தான் நம்ம பாதுகாப்போம். கண்ணை மூடிடுவோம், கையை தலையில வச்சிருவோம், தலையை திருப்பிடுவோம், குனிஞ்சிருவோம். அப்போ கடைசியா சேதம் அடைவது கண்ணு தான். மற்றதெல்லாம் அடி வாங்க, காலில் அடி வாங்கினா, கையில வாங்கினா கூட ஏதோ இந்த கண்ணு மறைக்கப்படும். அதுபோல பாம்பு அடிக்கிறது போட, பாம்பு அதனுடைய உடம்பை சுட்டி தலையை உள்ள போட்டுருவது, அடி வாங்கக்கூடாதுன்னு சொல்லி. அதுபோல தேவன் நம்மை, ஆண்டவரை காலையும் யாரும் தொட முடியாது, கையிலையும் தொட முடியாது. அப்படி இருந்தாலும் நம்மை அவர் கண்மணியை போல் பாதுகாக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தமிழ் பாட்டு. நூற்றி 53வது பாட்டு.
உம்மை துதியாதிருப்பேனோ அல்லும் பகலும் நித்தியமாய் அன்பே உம்மையே அல்லும் பகலும் நித்தியமாய் அல்லும் பகலும் நித்தியமாய் அன்பே உம்மையே துதித்திடுவேன் அல்லும் பகலும் நித்தியமாய் அல்லும் பகலும் நித்தியமாய் சத்துனே பாலியதுரா துதித்திடுவேன் பௌஷபகதுரா கரபகதுரா கரபாலியதுரா அல்லும் பகலும் நித்தியமாய் அன்பே உம்மையே துதித்திடுவேன் Tira mankatida kasatudan karamania tira. Tira baushabakatudan karama satudan karamania. Thank you, Lord. Thank you, Lord. We thank you, Jesus. Praise. Stotram Yeshua. Stotram. 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 Praise you, Jesus. Praise, we praise, we praise. Thank you, Lord. We thank you, Jesus. Praise, we praise you. திருத்துவ தேவனை நாம் தரிசிப்போம். நமக்கு முன்பாக பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவர் நமக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறார். அவருடைய பேர் யெகோவா. அந்த யெகோவா தேவனை துதிக்க, உயர்த்த, நன்றி செலுத்த நாம் வந்திருக்கிறோம். அவர் காக்காவையும் நாயையும் சிங்கத்தையும் சிருஷ்டித்தார். ஆனால் அந்த சிங்கத்திற்கு ஒரே சத்தம் தான் போட தெரியும், காக்காவுக்கு ஒரே சத்தம் தான் போட தெரியும். ஆனால் தேவன் நமக்கு மூளையை தந்திருக்கிறார், அறிவை தந்திருக்கிறார். அவர் செய்த உபகாரங்களை நினைத்து நன்றி செலுத்தவும், அவர் எவ்வளவு பெரியவர் என்று அறிந்து ஸ்தோத்திரம் என்று உச்சரிக்கவும், உள்ளத்திலிருந்து நன்றியோடு கலந்த ஸ்தோத்திரம் சிந்தையில் அவரோ தியானித்த ஸ்தோத்திரங்களை செலுத்த கர்த்தர் நமக்கு உயர்தரமான சிருஷ்டிகளாக நம்மை மாற்றி இருக்கிறார். அப்படி உயர்தரமாய் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் பெரும்பாலானவர் காலையில் எழும்பி துதிக்கிறது இல்லை. அவர்கள் குரங்கிலிருந்து வந்தது என்று ஒரு பொய்யை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் நமக்கோ ஒரு தேவன் இருக்கிறார், நமக்கு சிருஷ்டி கர்த்தர் இருக்கிறார். ஆகியால் அகில சிருஷ்டியும் உம்மை துதிக்கும் போது அடியேன் துதிக்காமல் இருப்பேனோ? அல்லும் பகலும் உம்மை துதிப்பேன் ஆண்டவரே. வருஷம் முழுவதும் அவர் செய்த உபகாரங்களை என் ஆத்துமாவே நீ மறவாதே. ஆகையால் மறுபடியும் அந்த கடைசி சரணத்தை நாம் கைகளை தட்டி நன்றி செலுத்தி நாம் பாடுவோமாக. நாம் இது போதாது, இது குறைவானது, ஆனால் கொஞ்சம் செய்வதை நன்றாய் செய்வோமாக. அல்லேலூயா ஸ்தோத்திரமே துதியே 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 அல்லேலூயா ஸ்தோத்திரமே துதியே 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 அகில சிருஷ்டிகளும் துதிக்க அடிமை துதியாதிருப்பேனோ அகில சிருஷ்டிகளும் துதிக்க அடிமை துதியாதிருப்பேனோ பகலும் நித்தியமாய் அல்லும் பகலும் நித்தியமாய் அன்பே உம்மையே துதித்திடுவேன் எல்லா சிருஷ்டிகளும் துதிக்க அடிமை துதியாதிருப்பேனோ அகில சிருஷ்டிகளும் துதிக்க அடிமை துதியாதிருப்பேனோ அல்லும் பகலும் நித்தியமாய் அல்லும் பகலும் நித்தியமாய் அன்பே உம்மையே அல்லும் பகலும் அன்பே உம்மையே துதித்திடுவேன் அல்லும் பகலும் நித்தியமாய் அல்லும் பகலும் நித்தியமாய் அன்பே உம்மையே துதித்திடுவேன் அல்லும் பகலும் நித்தியமாய் அல்லும் பகலும் நித்தியமாய் அன்பே உம்மையே துதித்திடுவேன். திடமங்கரௌ ஷபகதிதம் கரமானியா Meradula sadroria baushabakati dankaramanka to dankaramania today. Tira baushabakatu dankarau sarabakala to dankarabalia today. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Jesus. Praise you, Jesus. Yes, Lord. Thank you, Jesus. Praise Jesus. Praise, praise, praise. Thank you, Jesus. Praise Jesus.
முதலாவது நாம் பிதாவாகிய தேவனை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். காலையில ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணும்போது நம்முடைய பாட்டுகள் எல்லாம் பாடி ஒருவேளை ஒரு சில வசனங்கள் பைபிள்ல வாசித்த பிறகு கூட நாம் முதல் காரியம் ஆண்டவரை உயர்த்தி துதிக்கணும். அவருடைய மேன்மைகளை சொல்லி சொல்லி ஸ்தோத்திரம் பண்ண சில பாயிண்ட்ஸ் அப்படி சொல்லணும். அதான் கர்த்தரை உயர்த்தும் துதி, ஹை பிரேசஸ். அதை நாம் கண்டிப்பாக செலுத்த வேண்டும். கண்களை மூடி பிதாவாகிய தேவனை தரிசியுங்கள். அவருடைய அந்த வஸ்திரத்தை பாருங்கள், வஸ்திர தொங்கலை பாருங்கள், சிங்காசனத்தை பாருங்கள், அவரை சூழ்ந்திருக்கிற மகிமை பாருங்கள். அவர் அங்கே உட்கார்றதுனால தான் இந்த முழு அண்ட சராசரம் அப்படியே அது அதன்படியே பிரமாணத்தின்படியே அமைந்து கொண்டு இருக்கிறது, அசைந்து கொண்டு இருக்கிறது. எல்லாமே அவர் சொன்னார், அப்படி ஆயிற்று. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் பரிசுத்தத்தில் மகத்துவமானவர். நாம் கண்ணை மூடி ஒரு விதத்தில் நம்முடைய சின்ன மனதை வைத்து யூகிக்கிறோம். தூதர்கள் நேராக அவரை கண்டு அவர்களால் வாயை அடக்க முடியவில்லை. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், சேனையின் கர்த்தர் பரிசுத்தர் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார். இப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். அந்த தேவனை தான் இப்பொழுது உயர்த்த வந்திருக்கிறோம். தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், பரம தகப்பன், சர்வ சிருஷ்டிக்கும் ஆண்டவர் இன்றைக்கு நம் மத்தியில் சிங்காசனத்தில் சர்வ வல்லமுள்ளவராக வீற்றிருக்கிறார். ஆகையால் அவரை உயர்த்தி அவரை ஸ்தோத்திரிப்போம். சோத்ரா 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 சோத்ரா. So beautiful, so majestic, so holy, so glorious, so great, so merciful. Oh Jesus, praise, praise as well. Sotra, 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 sotra. நம்முடைய தேவன் நம்ம அவரை உயர்த்துகிற சில பாட்டுகள் உண்டு. Who is like unto thee, holy holy God அப்படின்னு இங்கிலீஷ்ல இருக்கு. வாலிபர் பாட்டு இருக்கு, உமக்குப்பான தேவன் யார் உண்டு அப்படின்னு. வெளியில கூட ஒரு பாட்டு இருக்கு. அப்போ அந்தி கிறிஸ்து வரும்போது who is like unto the beast, மிருகத்துக்கு ஒப்பானவன் யார் என்று கேட்பார்கள். அது பெரிய பொய். அவன் யார்? நம்முடைய தேவன் தான் எல்லாவற்றுக்கும் மேலானவர். அவருக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை. அதற்காக ஸ்தோத்திரிப்போம். சோத்ரா 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 சோத்ரா. அடுத்தபடியாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு, நம்முடைய ஆண்டவர், நம்முடைய இரட்சகரை நாம் ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். இவர்கள் தான் நம்முடைய ஹீரோ. இந்த மூவர் தான். அவர் நமக்காக இறங்கி வந்தார். அவர் சாத்தானுடைய தலையை நசுக்கினார். அவர் நமக்காக இரத்தத்தை சிந்தினார். நம் சத்துருக்களாய் இருக்கையில் அவர் நம்மை நேசித்தார். அவர் இன்றைக்கும் நம்முடைய காவலாய் இருக்கிறார். இன்றைக்கும் எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் உடையவராய் இருக்கிறார். எல்லா வானங்களுக்கும் மேலாக ஏறினவராய் இருக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். சோத்ரா 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 சோத்ரா
சோத்ர 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 சோத்ரம். மூன்றாவது, பரிசுத்த ஆவியானவரை நாம் துதிக்க போகிறோம். இந்த பரிசுத்த ஆவியானவருடைய பேர்ல அவருடைய சுபாவம் இருக்கு. பரிசுத்த ஆவியானவர், அவருக்கு தீட்டு பாவம் அதெல்லாம் செட்டே ஆகாது, ஆகவே ஆகாது. அப்படி இருந்தாலும் நம்முடைய தீட்டான உள்ளத்தில் அவர் வந்து தங்கிட்டு இருக்க. எத்தனை வருஷம், என்னைக்கு அபிஷேகம் பெற்றோம் யோசித்து பாருங்க. இது மாத்திரமல்ல, 2000 வருஷமாக ஒவ்வொரு மனுஷரும் அவங்க அந்தந்த காலத்தில் உள்ளதான மனுஷருடைய இருதயத்தில் வாசம் செய்து பிடிக்காத பாவ உள்ளத்தில் வாசம் செய்ய. பாவம் பிடிக்காது, ஆனா ஆளை பிடிக்கும். பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்றேன்னு சொல்லிட்டு உள்ள வந்து உட்கார்ந்து நம்முடைய குப்பை மத்தியில அவர் வாசம் செய்து நம்மை பரிசுத்தமாக்கும் வரைக்கும் நம்மை விடாமல் அவர் நம்மை நேசித்து நடத்துகிறார். பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரிப்போம். Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Praise you. மேன்மையானவரே, மகத்துவமானவரே, பரிசுத்த ஆவியானவரே. சோத்ர 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 சோத்ரம் சோத்ர சோத்ர சோத்ரம் சோத்ர சோத்ரம் ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். உமக்கொப்பான தேவன் யாருண்டு, நாமம் என்றென்றும் வாழ அதிசயங்களை அள்ளி தருபவர், செயலில் மகத்துவமானவர். ஒரு விசையும் இப்பூமி அசைந்திட, திகையில் புதல் மலர்ந்திட காத்திருக்கின்றோம் உந்தன் பாதத்தில் அசைவாடும் ஆவியே. உமக்கொப்பான தேவன் யாருண்டு, உந்தன் நாமம் என்றென்றும் வாழ்க அதிசயங்களை அள்ளி தருபவர், செயலில் மகத்துவமானவர். ஒரு விஷயம் இப்போது அசைந்திட, திவ்ய எழுப்புது மலர்ந்திட காத்திருக்கின்றோம் உந்தன் பாதத்தில் அசைவாடும் ஆவியே. உமக்கொப்பான தேவன் யாருண்டு, உந்தன் நாமம் என்றென்றும் வாழ்க அதிசயங்கள் ஒரு விஷயம் இப்போது அசைந்திட, திவ்ய எழுப்புது மலர்ந்திட காத்திருக்கின்றோம் உந்தன் பாதத்தில் அசைவாடும் ஆவியே. காத்திருக்கின்றோம் உந்தன் பாதத்தில் அசைவாடும் ஆவியே. ஸ்தோத்திரம் இயேசு. திரமங்க சத்திடா கர ஷபகத்திடா கரபாலி அத்துடா திரம சத்துடா கரபக ஷபாலி அத்துடா நிமங்கரபா சதிரா கரபா சபகத்திடே. இயேசுவே, thank you Jesus. Praise, we praise. Thank you Lord. ஒரு அரசாங்கம், ஒரு குறிப்பிட்ட கட்சி ஆட்சிக்கு வந்தால் அந்த கட்சியை சேர்ந்தவர்களுக்கு பயங்கர பெருமை. அவங்க மிரட்டுவாங்க. அந்த பேர், நான் ஏடிஎம்கே ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லி மிரட்டுவாங்க. அதே போல இன்றைக்கு எத்தனையோ தேவர்கள் உண்டு, எத்தனையோ மதத்தினர் என் தேவன் தேவன் என்று கும்பிடுகிறார்கள், ஆராதிக்கிறார்கள். ஆனால் உண்மை சத்தியம் ஒன்றுதான். சிங்காசனம் நம்முடைய ஆண்டவருக்குரியது, செங்கோல் கிரீடம் நம்முடைய ஆண்டவருக்குரியது, கடைசி சொல் நம்முடைய ஆண்டவருக்குரியது, ஆளுகை நம்முடைய ஆண்டவருக்குரியது. அவர் சொல்லதான் ஆகும், அவர் கட்டளையிடதான் நிற்கும். ஆகையால் தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா நம்முடைய தேவனா இருக்கிறார். அவரை ஸ்தோத்திரிப்போம். சோத்ர 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 சோத்ர.
இப்படி நம்முடைய பிரேசிங்குடைய முதல் பகுதியில் ஆண்டவரை உயர்த்துகிறதான அந்த குறிப்புகளை சொன்னா, இது ஒரு பெரிய ஆயுதம் பிரியமானவர்களே. பைபிளே சொல்லப்பட்டிருக்கு. அதாவது பெரிய பெரிய பிசாசுகளை சங்கிலினால் கட்டுவதற்கு கர்த்தரை உயர்த்தும் துதி அவருடைய பரிசுத்தவான்களின் வாயில் இருக்கட்டும், இது அவருடைய பரிசுத்தவான்கள் கனமாக இருக்கிறது என்று 149ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். பின்னாடி வாசியுங்கள். அதனால இது ஒரு பெரிய ஆயுதம். உங்களுக்கு பயங்கர பிரச்சனை இருக்கிற பிசாசு போராட இந்த ஆயுதத்தை யூஸ் பண்ணி பாருங்க. ஆண்டவரை கண்ணை மூடி முட்டில நின்று, அவர் ராஜாதி ராஜா, மரித்தோரிலிருந்து எழும்பினவர், சர்வ அதிகாரம் உள்ளவர், முழு பூமியை ஆளுகை செய்கிறவர், எல்லா வானங்களுக்கு மேலாக உயர்த்தப்பட்டவர், இப்படின்னு அவருடைய துதிகளை சொல்லி உயர்த்தினால் எல்லா பிசாசெல்லாம் கட்டப்படும். இதுவே ஆயுதம். அதனால இதை நல்லா யூஸ் பண்ணணும். அடுத்தது, ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போகிறோம். அதுதான் இன்றைக்கு இந்த கடைசி நாளில், வருஷத்தின் கடைசி நாளில் வந்த முக்கியமான காரணம். இந்த வருடம் முழுவதும் இப்போ நாம் பாடினது போல கண்ணின் மணியை போல நம்மை பாதுகாத்தார். சத்துருக்கள் மத்தியில் ஜீவிக்கிறோம். உண்மை சொல்ல போனா, உங்களை ஒரு சிங்க கெவில போட்டா என்ன நடக்கும்? அது மாதிரி தான் தானியலை போல தான் நாம் எல்லாரும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்ம சுற்றி பிசாசு சிங்கத்தை போல என்னைக்கு நம்முடைய பிள்ளைகளை விழுங்கலாம் என்று சுற்றி சுற்றி வந்தாலும் கர்த்தர் தூதர்களை அனுப்பி அந்த சிங்கங்களின் வாயை அடைத்து அந்த சத்துருக்கள் மத்தியில் நமக்கு பிழைக்க செய்தது மாத்திரமல்ல, அவர் நமக்காக ஒரு பந்தியையும் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். இந்த வருடம் முழுவதும் அவ்வப்போது அபிஷேகத்தை தந்து பிரயாணங்களில் கூட இருந்து நமக்காக ஒரு பந்தியை அவர் ஆயத்தப்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்திரிப்போம். சோத்ர 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 சோத்ர. நாம் ஒரு பாஸ்டர் ஒரு முறை, அவர் வரம் பெற்ற பாஸ்டர், அவர் குளிக்க போனா பாத்ரூம்ல பிசாசு நிக்குது, கண்ணால பார்த்தார். அவரெல்லாம் பேய் ஓட்டி நல்ல பழக்கம். என்ன பண்ணார்? கால் வச்சு எட்டி உதைச்சார் பிசாசு. ஏன்னா எத்தனையும் பிசாசு விரட்டி இருக்கார். எட்டி உதைச்சார், ஸ்லிப்பா விழுந்து 6 மாசம் படுத்துட்டார் அவர். பிசாசு விட்ட எட்டி உதைச்சா என்ன நடக்கும்? அதுவா நம்ம சண்டை போடுற முறை? அது கராத்தை தெரிஞ்சா பிசாசு அடிக்கலாமா? அவனை சண்டை போடக்கூடிய ஒரு முறை இருக்கு. அப்போ நாம் எல்லாரும் அப்படிப்பட்ட ஆபத்துக்கு உட்பட்டவர். நம்மை விட பலத்த ஜாதிகளோடு தான் நம்முடைய போராட்டம். ஆனால் இந்த வருடம் முழுவதும் நம்ம எப்படியாவது ஏதோ ஒரு வண்டி வீலுக்கு அடியில் மாட்ட வைக்கலாம், எங்கேயாவது தலை நசுக்க வேண்டும், எங்கேயாவது மோத வேண்டும், எலும்புடைய இப்படியெல்லாம் எத்தனையோ வகையாக அவன் ட்ரை பண்ணியிருப்பான். ஆனால் கர்த்தருடைய இரக்கம் கிருபை, மாம்சத்தின் ஆயுதங்களை யூஸ் பண்ணாமல் நாம் தாழ்த்தி ஒவ்வொரு நாள் காலையிலும், ஆண்டவரே உங்களுடைய பிரயாணங்களில் கூட இரும், விபத்துகள் வராதபடி காத்துக்கொள்ளும். உங்களுக்கே தெரியும் இந்த வருஷத்துல எத்தனையோ சின்ன ஒரு அடிதான் உங்களுக்கு மரணத்திற்கும் கர்த்தர் ஏற்ற நேரத்தில் சமயத்துக்கு ஏற்ற சகாயராக நம்முடைய பிரயாணங்கள் கூட இருந்து நம்மை பாதுகாத்தார். அதற்காக அவரை ஸ்தோத்திரிப்போம். சோத்ர 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 சோத்ரம் சோத்ர 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 சோத்ரம் சோத்ர 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 சோத்ரம் சோத்ர 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 சோத்ரம் சோத்ர 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 சோத்ரம் சோத்ர 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 சோத்ரம் சோத்ர 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 சோத்ரம் சோத்ர 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 சோத்ரம் சோத்ர 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 சோத்ரம். நன்றி இயேசுவே, இயேசுவே. இந்த வருடம் முழுவதும்
கர்த்தர் இந்த நடந்த சுத்திகரிப்பு கூட்டங்கள் மூலமாக கர்த்தர் நம்முடைய அக்கிரமங்களை மன்னித்து தெய்வீக சுகத்தினுடைய அந்த உபதேசத்தினால நம்முடைய நோய்களை அவர் குணமாக்கினார். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். இந்த வருடம் முழுவதும் நடந்த எல்லா கூட்டங்கள் ஜெபங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒவ்வொரு கூட்டத்திற்கும் நம்முடைய ஆண்டவரே இறங்கி நம் மத்தியில் வந்தார், நம்மோடு பேசினார், நம்மை நிரப்பினார், மூடினால் அவருடைய நன்மையினால் நம்மை திருப்தி ஆக்கினார், அவருடைய ஆலயத்தின் கொழுமையினால் நம்மை திருப்தி ஆக்கினார். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். இந்த வருடத்தில் எத்தனையோ புதிய ஆத்துமாக்களை கர்த்தர் கொண்டு வந்தார், மற்ற சபைகளிலிருந்து கொண்டு வந்தார். கர்த்தர் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் முன்னேற வைத்தார். போன இந்த ஒரு வாரத்துல கூட சிலர் வந்தார்கள், ஞானஸ்நானம் எடுத்தார்கள். இப்படி இந்த மந்தை பெருகும்படியாக கர்த்தர் அநேகருக்கு தரிசனங்கள், வெளிப்பாடுகள், சொப்பனங்களை தந்து அவர் இந்த மந்தையை பெருக பண்ணினார். இந்த கூடாரங்களுடைய எல்லைகளை விசாலமாக்க முடியாது கர்த்தர் உதவி செய்தபடியால் அவரை ஸ்தோத்திரிப்போம். நமக்கு சிலருக்கு சரீர பிரகாரமான எத்தனையோ தேவைகள் இருந்தது. அதிக பாரப்படாமல், அது ஒரு 2 வீலரா இருக்கலாம், ஒரு காரா இருக்கலாம், ஒரு வீடா இருந்திருக்கலாம், வஸ்திரமா இருந்திருக்கலாம், வேலையா இருந்திருக்கலாம், அந்த கடன் பிரச்சனை இருக்கலாம். சரீர பிரகாரமா அப்பாவா இருந்து நம்முடைய தேவைகளை சந்தித்து இந்த வருடம் முழுவதும் நம்மை போஷித்தார், பாதுகாத்தார். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். நமக்கு கர்த்தர் பாஸ்டர் வெஸ்லி அவர்களை சில வருடங்களாக நமக்கு தலைமை பாஸ்டருடைய ஸ்தானத்தில் கொடுத்து, தலைமை பாஸ்டர் சென்டர் பாஸ்டர் இருக்கிற அந்த நேரத்திலிருந்தே நம்ம கொடுத்து அவருடைய சாட்சியை வாசித்தோம். 20வது வயசுல இந்து கோயில்ல டான்ஸ் ஆடுவார். அவர் யோசிப்பார்.
அப்படிப்பட்ட ஒருவரை ரட்சித்து நம்முடைய சபைக்கு கொண்டு வந்து சீஃப் பாஸ்டரா இருந்து இந்த மந்தை மேய்க்க நமக்கு கொடுத்தார், அவர் எடுத்தார். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். சோத்ரா 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 சோத்ரா. முக்கியமாக இந்த வருடத்தில் கர்த்தர் நமக்கு ஒரு கன்வென்ஷனை நடத்த உதவி செய்தார். அது எவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனையா இருந்தது. கன்வென்ஷன் நடக்குமா இல்லையா என்கிறதான் ஒரு சந்தேகத்தில் தான் காரியங்கள் நடந்தது. ஆனால் கர்த்தர் நம்முடைய ஜெபத்தினால் அல்ல, அவருடைய இரக்கத்தினால இந்த கன்வென்ஷனை பெரிய வெற்றியா மாற்றி தந்தார். உள்ள சில பிரச்சனைகள் இருந்தது, ஆனால் நம்முடைய நிர்வாணம் வெளியே வராதபடிக்கு வெளியில எல்லாமே மகிமையா அவர் மாற்றினார். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். சோத்ரா 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 சோத்ரா. தனிப்பட்ட விதத்தில் நாம் எத்தனையோ சோதனைகளை சந்தித்தோம், எத்தனையோ கண்ணீரின் பள்ளத்தாக்குகளை கடந்து செல்ல வேண்டியதா இருந்தது. ஆனால் எத்தனையோ சோதனைகள் கர்த்தர் நமக்கு விடுதலை தந்து நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றினார். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். சோத்ரா 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 சோத்ரா. எத்தனையோ வகையான ஊழியங்களை செய்தோம். சண்டே ஸ்கூல் ஊழியம் உண்டு, சிலர் வியாதியஸ்தர் மத்தியில் ஊழியம் செய்கிறார்கள், சில துண்டு பிரதிகளை கொடுத்தார்கள், சில ஜெபத்தை ஊழியமாய் செய்தார்கள். எத்தனையோ இடங்களுக்கு போனோம், ஊழியம் செய்தோம். சில ஜமுனா மருத்துவர் சென்றார்கள். ஆனால் எல்லா ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து கர்த்தர் நம்மை நடத்தினார். ஊழியம் செய்தவர்களையும் பாதுகாத்தார். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். சோத்ரா 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 சோத்ராம் 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 சோத்ரா சோத்ராம் 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 சோத்ராம். குறிப்பாக சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், இந்த சுத்திகரிப்பு கூட்டத்தில் எத்தனையோ பேருக்கு தடைகள் இருந்தது. ஆனால் ஆண்டவர் சொன்னார், தாவீதின் திறவுகோலை உங்களுக்கு தருகிறேன், யாரும் பூட்ட முடியாதபடிக்கு திறந்த வாசை உங்களுக்கு கொடுப்பேன் என்று அவர் சொன்னபடியே எத்தனையோ பேர் வந்து சொன்னாங்க, எனக்கு பல தடைகள் இருந்தது, லீவ் கிடைக்குமான்னு தெரியல, அவங்க பாஸே வந்து நீ போ அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்படி ஆண்டவர் கிருபையினால் அப்படி ஒரு திறந்த வாசலை தந்து நம்மை நாமே சுத்திகரிக்கும்படியாக அவரே நம்மை அழைத்தார், கொண்டு வந்தார், தடைகளை மாற்றினார். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். சோத்ரா 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 ஸ்தோத்ரா சோத்ரா 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 சோத்ரா. ரொம்ப முக்கியம் பிரியமானவர்களே, இது பெரிய பாதுகாப்பு. இது நடந்தால் பெரிய ஆசீர்வாதம், நடக்காவிட்டால் பெரிய ஆபத்து.
அதனால் கண்டிப்பாக நம்ம காலையில் 7 மணி, 5 மணிக்கல்ல 6 மணிக்கல்ல 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணும். 5 மணி வரைக்கும் 10 நிமிஷம் 15 நிமிஷம் இல்லை, 1 மணி நேரம். இப்படி நம்ம எல்லாரும் இப்போ பாருங்க, நல்ல லைட் எல்லாம் ஆன் பண்ணி மியூசிக் எல்லாம் வாசிச்சா நமக்கு ஒரு விழிப்பு வரும். அங்கேருந்து இங்கே வர்றதெல்லாம் ஒரு அதில் ஒரு சந்தோஷம் இருக்குது, அதில் ஒரு விழிப்பு வரும். ஆனால் வீட்லேயே நம்ம உட்காந்து ஸ்தோத்திரம் பண்ணால் அவ்வளோ உற்சாகம் வராது. ஆனாலும் இந்த லைட்டுனால எழும்புறதல்ல, கர்த்தர் நம்ம எழுப்புகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையால் கர்த்தர் நம்ம எழுப்பி உடனே நம்ம போய் அப்படியே பாயில் உட்காந்துடக்கூடாது. போய் முகத்தை கழுவி ஃப்ரெஷ் ஆகி தான் வரணும். அதுக்குன்னு ஒரு விழிப்பு இருக்கும். அந்த அந்த அவருடைய சமூகத்தை கனப்படுத்தணும். அப்படியே எழும்பி அப்படியே தூங்க வேண்டியது, அதெல்லாம் போகணும். அது ஒரு கூட்டம், அது ஒரு ஆராதனை. கர்த்தர் என் மத்தியில் வந்திருக்கிறார், அதனால அதற்குரிய ஒரு கனம் இருக்கு. அதனால ஆண்டவர் எல்லா வீடுகளில் பிரைசிங் நடக்க வேண்டும். முதலாவது ஆண்டவர் உயர்த்தி துதிக்க வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும். 3வது வேண்டுதல். அது இனிமேதான் இப்பொழுதெல்லாம் செய்ய போகிறோம். இதுவும் அந்த பாயிண்ட் தான். ஆகையால் எல்லா வீடுகளிலும் பிரைசிங் நடக்கக்கூடிய கிருபை பெருக வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். சோத்ரா சோத்ரா சோத்ராம் 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 சோத்ரா 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 சோத்ராம் 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 சோத்ராம். 2 நாட்களுக்கு முன்பாக பெரியக்கா ஒரு சொப்பனம் பார்த்தாங்க. நம்முடைய ஃபெய்த் ஹோம்ல ஒரு பெரிய மூட்டை வச்சிருக்கிறோம். அதை பிரித்து பார்த்தா ஏகப்பட்ட பூனைக்குட்டி 1-2 நாள் முன்னாடி பிறந்தது போல சின்ன சின்ன. அது ஒரு சில மாம்சத்தின் வல்லமைகளை காட்டுகிறது. நம்முடைய ஃபெய்த் ஹோமை அப்படிப்பட்டதான மாம்சத்தின் வல்லமைகள் எழும்பக்கூடாது, கிரியை செய்யக்கூடாது, திருடர்களால் உள்ளே கொண்டு வரப்படக்கூடாது. நம்முடைய ஃபெய்த் ஹோமை விசுவாசிகளோ ஊழியர்களையோ பிள்ளைகளையோ வாலிபர்களையோ புதிய ஆத்மாக்களையோ இந்த வல்லமைகள் தாக்காதபடிக்கு கர்த்தரே நமக்கு காவலா இருந்து அப்படிப்பட்ட யாரும் ரகசியமாக அப்படி ஆவி மண்டலத்தில் அப்படிப்பட்டதான ஆவிகளை இங்கு அனுப்பக்கூடாது. அதற்காக ஸ்தோத்திரிப்போம். சோத்ரா 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 சோத்ராம் 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 சோத்ரா 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 சோத்ராம் சோத்ரா சோத்ராம். அதுல ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் பிரைசிங்ல காலையில கல்வாரியை தியானிக்கணும். இப்பொழுதும் நாம் தியானிக்க போகிறோம். நம்முடைய ரட்சிப்பின் நம்முடைய ஜீவியத்தின் அஸ்திபாரமே அந்த கல்வாரி தான். அதெல்லாம் டெய்லி ஆண்டவர் சிலுவையில் தூங்குகிறது அந்த காட்சியை நம்ம கண்களை மூடி தியானிச்சா நம்முடைய மனது நம்முடைய ஆத்மாலாம் புதுப்பிக்கப்படும். தேவனுடைய சமூகத்தை பற்றி ஒரு பாட்டு இருக்கு இங்கிலீஷில், மை சோல் இஸ் ரிஸ்டோர்ட், மை மைண்ட் இஸ் ரினியூட். என் ஆத்மா மறுபடியும் அந்த விழுந்து போன நிலவரத்திலிருந்து ஆதி நிலவரத்துக்கு உங்களுடைய சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் மாறுகிறது ஆண்டவரே. என் மனது புதுப்பிக்கப்படுகிறது ஆண்டவரே. அதே போல காலையிலேயே ஆண்டவர் துதிக்கிற நேரத்தில் கல்வாரியை தியானிக்கும் போது அவர் எனக்காக மரித்தார், இவ்வளவு ரத்தம் சொட்டி கொண்டிருக்கிறது, இவ்வளவு காயப்பட்டார் என்னுடைய சுகத்துக்காக, என்னுடைய பாதுகாப்புக்காக. நான் சத்துருவா இருக்கும் பொழுது என்னை நேசித்து இப்படி தொங்கினார்னு சொல்லும்போது உள்ளத்தில் அன்பு பொங்கும், அந்த கடினம் மாறும், சிலுவை சுமக்கக்கூடிய ஒரு உற்சாகம் உண்டாகும். ஆகையால் நாம் இந்த நாளில் வருகிற வருஷத்தில் நாம் ஆண்டவரை உற்சாகமாக பின்பற்ற பல சோதனைகள் வேதனைகள் மத்தியில் பின்வாங்காமல் கர்த்தருடைய அன்பு கிறிஸ்துவின் அன்பை நெருக்கி ஏவுகிறது என்று சொல்லத்தக்கதாக அவருடைய அன்பின் நிறைவை பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த காலை வேளையிலும் ஒரு நிமிடம் நாம் கல்வாரியை தியானிப்போமாக. ஆங்கிலத்தில் இப்படி ஒரு பாட்டு உண்டு, How great thou art. தேவனே நீர் எவ்வளவு பெரியவர். அந்த பாட்டுக்காரன் சொல்லுகிறார், ஆண்டவரே நான் மலைகளை நதிகளை நட்சத்திரங்களை சூரியனை பார்க்கும்பொழுது என்னுடைய ஆத்மா நீர் எவ்வளவு பெரியவர் என்று பாடுகிறது. அதில் ஒரு சரணம் சொல்லுகிறது,
உம்முடைய குமாரனை நீர் விட்டு வைக்காமல் எங்களுக்காக நீர் கொடுத்தீரே, அப்படி அந்த கோர சிலுவையில் தொங்கும்படியாக எங்கள் நிமித்தமே நீர் அனுமதித்தீரே. இதை நான் தியானிக்கும் போது உண்மையாகவே ஹவு கிரேட் thou art, நீர் எவ்வளவு பெரியவர். ஆகையால் நாம் எல்லாரும் கண்களை மூடி அந்த சிலுவை அண்டை வந்து நாம் அந்த பாட்டை நாம் பாட போகிறோம். பியானோவாசி நாம் கண்களை மூடி அந்த சிலுவை காட்சியை கண்டு then sings my soul my savior God to thee how great thou art. அதனால எனக்காக இப்படி ஜீவனை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டவர் இருக்கிறாரே, இப்படி வேற மதங்களுடைய தேவர்கள் எனக்காக என் ஆண்டவர் ஜீவனை கொடுத்தார் என்று சொல்லக்கூடுமோ? சொல்ல முடியாது. எல்லாம் ரத்தம் குடிக்கிற தேவர்கள், நம்முடைய ஆண்டவர் ரத்தத்தை கொடுத்த ஆண்டவர். ஆகல் அவரே பெரியவர். Then sings my soul my Savior God to thee, how great thou art, how great thou art. Then sings my soul my Savior God to thee, how great thou art, how நமக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரா 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 ஸ்தோத்ரா. ஊசியை விட தடுப்பூசி தான் பெட்டர். வியாதி வந்த பிறகு ஊசி குத்துவதை விட தடுப்பூசி கொடுத்து வியாதி வராமல் இருக்கிறத பெட்டர். அதுபோல காலையிலேயே நம் கர்த்தருடைய அபிஷேகத்தை வல்லமை அந்த பிரைசிங் நடக்கும் பொழுதே பெற்றால் அது வரக்கூடிய எல்லா வல்லமைகளை தடுத்து விடும், எதிர்த்து விடும். ஆக நமக்கு முன்பாக அந்த அபிஷேகம் சென்று கோணலானவைகளை செவ்வையாக்கும். ஆக இந்த நேரத்தில் கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை நம்மத்தில் அனுப்ப வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரா 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 ஸ்தோத்ரா. என் கண்கள் நோக்கிடுதே எப்போ வருவீர், என் நாவல் தீருமே முகம் காண்க. என் கண்கள் நோக்கிடுதே எப்போ வருவீர், என் நாவல் தீருமே முகம் காண்க. மகிமை இலங்கும் சீயோனின் மலையது, மாட்சியில் இயேசுவோடு ஆட்சி செய்வேன். மகிமை இலங்கும் சீயோனின் மலையது, மாட்சியில் இயேசுவோடு ஆட்சி செய். ஜீவனின் பலன் ஜீவனின் பலனும் இயேசுவே நீர், ஜீவனின் ராஜனும் இயேசுவே நீர். ஜீவனின் பலனும் இயேசுவே நீர், சீயோனின் ராஜனும் இயேசுவே நீர். சுத்திகரிப்பீரே இயேசுவே உமக்காய் சேவிக்க இந்த ஜீவகாலம். சுத்திகரிப்பீரே இயேசுவே உமக்காய் சேவிக்க இந்த ஜீவகாலம் எல்லாம். என் கண்கள் நோக்கிடுதே எப்போ வருவீர், என் நாவல் தீருமே முகம் காண்க. என் கண்கள் நோக்கிடுதே எப்போ வருவீர், என் நாவல் தீருமே முகம் காண்க. மகிமையிலங்கும் சீயோனின் மலையது, அஸ்வர பக்கரா மகிமையிலங்கும் மகிமையிலங்கும் சீயோனின் மலையது, மாட்சியில் இயேசுவோடு ஆட்சி செய்வேன். மகிமையிலங்கும் சீயோனின் மலையது, மாட்சியில் இயேசுவோடு ஆட்சி செய்வேன். அபிஷேகம் அபிஷேகம் Shalaria prasanambra hattarambalaani alanture. Iramankara sabala ratwa rabashabala tuda. Meturi kirositire katura sabaratura. Yeswe ni mankara shabaratura mankara tuda karatura.
perka swadara mankaratuna mazaratuna erkitara sikori balahantura em aruni azwana yature meruli prasuriam tara isware klupara tura kabaria samara tura. Jesus. Thank you, Lord. Thank you, Jesus. 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 Holy, holy, we worship you, Jesus. Amen. Thank you, Jesus. கர்த்தர் தந்த அபிஷேகத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்ர 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 சோத்ரம். சபையின் நடத்திப்புக்காரர் நம்முடைய சீஃப் பாஸ்டர்ஸையும் சென்ட்ரல் பாஸ்டர் அம்மச்சி எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும், பலப்படுத்த வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். சோத்ர 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 சோத்ர. முழு உலகத்தில் உள்ள எல்லா ஊழியக்காரர்களையும் விசுவாசிகளையும் கர்த்தர் பாதுகாத்து பலப்படுத்த வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். சோத்ர 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 சோத்ர. எபேசு பட்டணத்திற்கு எபேசு சபை விளக்காக இருந்தது. அதுபோல நாம் எல்லாரும் எந்த ஏரியாவில் இருக்கிறோமோ அந்த ஏரியாவுக்கு விளக்குகளாய் மாற வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். சோத்ர 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 சோத்ரம் சோத்ரம். நம் நிமித்தம் நம்முடைய ஊர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். நாம் இப்போது ஏரியா லிஸ்ட் வாசித்தோமே, அந்த லிஸ்டில் ஒருவேளை வாசிக்காத ஏதாவது ஏரியா இருக்கும் என்றால் அந்த ஏரியாவில் நாம் இருக்கிறதுனால அங்கே சமாதானம், அங்கே சந்தோஷம், அங்கே நிம்மதி, யுத்தங்கள், தற்கொலைகள், ரவுடித்தனம், அங்கே பற்றாக்குறை ஒன்றுமே வராதபடிக்கு நம் நிமித்தம் தேசம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். சோத்ர 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 சோத்ரம். இது ஒரு சிறையிருப்பின் காலம். பல கட்டுகள் மத்தியில், பல உபத்திரவங்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம். ஆனால் சீக்கிரமாக நம் மத்தியில் நீதியின் சூரியன் உதிக்க வேண்டும். அவர் பொல்லாங்கனை காலின் கீழ் சாம்பலாக்க வேண்டும். சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை உங்கள் காலின் கீழ் நசுக்குவாராக என்று சொன்ன அந்த வசனம் நம் மத்தியில் நிறைவேற வேண்டும். பரலோகத்தின் அந்த கடைசி நாட்களுக்கு ஏற்ற பெரிய எழுப்புதலை கர்த்தர் அனுப்ப வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். சோத்ர 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 சோத்ரம். வருஷ கடைசியில் இன்றைக்கு சாயங்காலம் முதல் நடக்க போகிற எல்லா கூட்டங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. ஸ்தோத்திரிப்போம். சோத்ர 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 சோத்ரம். நம்முடைய ஸ்தோத்திரங்களை கர்த்தர் அங்கீகரித்தார். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். சோத்ர 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 சோத்ரம். பிரிந்து போன குடும்பங்களுக்காக கடைசி 50 ஸ்தோத்திரம். அடுத்த பாயிண்ட் தான். ஆக இந்த கடைசி 50 ஸ்தோத்திரம் விசுவாசம் நிரம்பிய ஸ்தோத்திரங்களா இருக்கட்டும். கடைசி வெட்டு பலமா இருக்கட்டும். அந்த கட்டுகளை உடைத்து கர்த்தர் புதிய கட்டு, அன்பின் கட்டை தந்து அவர்களை ஒன்றாய் சேர்க்க வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். சோத்ர 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 சோத்ரம். நம்முடைய இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். இனி காலம் இல்லை. தலைகளை உயர்த்த ஆவியான சிலர் தூக்கத்திலிருந்து எழுப்போம் இல்லையா, எழும்பு எழும்பு போதும் அப்படின்னு சொல்ற மாதிரி ஆவியானவர் நம்ம எல்லாரும் எழுப்பணும். நம்முடைய மனதில் இருக்கிற இந்த உலக மயக்கம், இங்கதான் ரொம்ப நாள் இருக்க போகிறோம் என்கிறது அந்த சிந்தையிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவித்து இந்த காலத்துக்கேற்ற விழிப்பை, மரித்தோரிலிருந்து எழும்பு, கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்கிற அந்த வார்த்தையின்படி கர்த்தர் நம்மை எழுப்பும்படியாய் ஸ்தோத்திரிப்போம்.
சோத்ரா 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 சோத்ரா. எல்லா துதி கன மகிமை கர்த்தருக்கே செலுத்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்ரா 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 சோத்ரா. அல்லேலூயா. ஜெபம். அன்பின் பிதாவே, நல்ல வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இந்த வருடத்தின் கடைசி நாள நாங்கள் கடந்து வந்தோம். இந்த அதிகாலை வேளை உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிட எங்களுக்கு கிருபை தந்தீர். அதற்காக ஸ்தோத்திரம். எங்களோட கண்களை ஆண்டவரே வானத்துக்கு நேராக ஏறெடுக்கவும் ஆண்டவரை மகிமைப்படுத்தவும் எங்களுக்கு கிருபை தந்தீரே. அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே சுவாமி, இந்த நாட்கள் ஆண்டவரே உம்மை உயர்த்தி உம்மை மேன்மைப்படுத்தி ஆண்டவரே எங்கள் நாவினால் உச்சரிக்க ஒரு சிலாக்கியத்தை தந்தீர். அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த வருடமெல்லாம் நீ செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து நன்றி செலுத்தவும் தேவ ஜனங்களுக்கும் நீ கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய ஜனங்களுடைய ஒவ்வொரு ஆண்டவரே குடியிருக்கிறான ஒவ்வொரு பகுதிகளையும் ஒவ்வொரு ஏரியாவாக உங்களிடத்தில் நாங்கள் ஆண்டவரை ஒப்படைத்தோம். ஒவ்வொரு ஏரியாவில் இருக்கிறான தேவ ஜனங்களை நீர் பாதுகாத்து அந்த இடத்துல உள்ள பொல்லாத வல்லமைகள் எல்லை பிசாசுடைய வல்லைகள்லாம் நிர்மூலமாக்கி கர்த்தருடைய காவல் ஆண்டவரை உண்டாகும்படியாக எங்களை ஜனத்தை நீர் பாதுகாத்து ஆசீர்வதிக்கும்படியாக உங்களுடைய கருத்தில் ஒப்படைக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த காலை வேளையில் ஆண்டவரே நீர் எங்களுக்கு செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் ஆண்டவரே. எங்கள் ஒரு நாவினால் நாங்கள் உச்சரிக்க இயலாது அநேக நன்மைகளை செய்து இந்த சுத்திரிப்பு கூட்டத்தில் கூட எல்லா கட்டப்பட்ட எல்லா அந்தகார வல்லமைகளையும் நிர்மூலமாக்கி ஆண்டவரே, பாவத்தின் கட்டுகளை நிர்மூலமாக்கி நீர், சாபத்தின் வல்லமைகளை நிர்மூலமாக்கி நீர், லாபத்துக்கு மேலாக ஆண்டவரே வியாதியின் கட்டுகளை கூட நீ அறுத்து போட்டீர். அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, பரிகாரியாய் கர்த்தர் எங்களோடு கூட இருந்த அப்படின்னா நன்றியோடு மெச்சுரிக்கிறோம் சாமி. இந்த காலை வேலையும் உங்களுடைய சமூகத்தில் கொண்டு வந்தான தேவ ஜனங்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த பகல் காலம்லாம் உங்களுடைய வல்லமையினால் நிறைந்து ஜீவிக்க உண்மையை ஆண்டவரே சுவாமி துதித்து துதித்து நீ செய்த நன்மைகளை நாங்கள் நினைவு கூர்ந்து நன்றி செலுத்தி இந்த பகலெல்லாம் ஜீவிக்கவும் இனி ஆண்டவரே சுவாமி புதிய வருட பழைய வருட கூட்டங்கள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்து தரும்படியாய் வேண்டிக்கிறோம். தாழ்த்தி உம்முடைய கருத்தில் ஒப்படைக்கிறோம். இன்றைய நாள் இரவு பிரயாணங்கள்லாம் கர்த்தருடைய சமூகம் கூட இருந்து ஆண்டவரே ஆபத்துகள் தீமைக்கு விலக்கி பாதுகாத்துக்கொள்ளும். ஆண்டவரே, பரிசுத்தவான்களை வல்லமையாய் எடுத்து பாவித்து ஆண்டவரே சுவாமி அப்பா புது வருடம் ஆண்டவரே கூட்டங்களை மிகவும் ஆசீர்வாதமாய் காணப்பட, பழைய வருட கூட்டங்கள் மிகவும் ஆசீர்வாதமாய் காணப்பட நாங்கள் ஆவினால் நிறைந்து அபிஷேகத்தினால் நிறைந்து ஜெயத்தோடு கூட அந்த புதிய வருடத்தை எங்களுக்கு ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே ஜெயத்தோடு கால் வைக்க எங்களுக்கு கிருபை தரும்படியாய் வேண்டிக்கிறோம் சாமி. தாழ்த்தி உம்முடைய கருத்தில் ஒப்படைக்கிறோம். இந்த வருடத்தின் கடைசி இப்படி ஒரு கூடி வரவும் ஸ்தோத்திரத்தினுடைய ஆண்டவரே பலியை செலுத்தி நன்றி செலுத்தவும் எங்களுக்கு கிருபை தந்தி. இனியும் ஆண்டவரே புதிய வருடத்தில் எல்லா தேவ ஜனங்களும் கடந்து வந்து இந்த மாலை ஜெபத்தை ஆண்டவரே கர்த்தருடைய சமூகத்தில் வருஷத்தில் முதல் நாள வந்து உற்சாகத்தோடு ஆண்டவரே நாங்கள் உண்மை ஆராதிக்க ஒரு சாக்கியத்தை தந்து எங்களை பலப்படுத்தும்படியாய் வேண்டிக்கிறோம். இந்த வருடமெல்லாம் தேவ சமூகத்தை நாங்கள் திட்டவட்டமாய் உணர்ந்து ஆண்டவரே தேவ சமூகத்தை ருசிக்க கிருபை தந்தீர் ஆண்டவரே. அந்த ஆண்டவரே தேவ சமூகத்தில் கேட்ட எல்லா சத்தியங்களின்படி ஜீவிக்கவும் எங்களை பலப்படுத்தி நீ தொடர்ந்து எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தை கேட்கிறோம் பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா.